சபையிலே நாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஏன் கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாகட்டும் ஏன் சொல்லக்கூடாது? சபையிலே ஏன் சொல்லணும்? ஒன்றும் அர்த்தம் இல்லையா? அப்போஸ்தலர் 20:28 சபையின் ஆளுகை யார்கிட்ட ஒப்புவித்திருக்காருங்க? அடுத்த பாகத்துக்கு நம்ம போறோம். சபையினுடைய ஆளுகையை யார்கிட்ட ஒப்புவித்திருக்கார்? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் இயேசுவே ஆளுகை செஞ்சிடக்கூடாதுங்க? ஏன் அதுக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள் இதெல்லாம் ஏன் ஏற்படுத்துறாரு? என்ன காரணம்? ஒரே வேலை, ஒரே நம்பிக்கை, இதுக்கு இத்தனை வேலைகள் எதற்கு? ஒன்னொன்னுக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லாத வேலைகளை அவர் ஏற்படுத்தியிருக்காரா? நம்ம அதை விவரிக்கலங்க. இப்போ இந்த சபையின் மேற்பார்வை செய்யும்படி யாரை ஏற்படுத்தியிருக்காரு? எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். சரி, ஏன் நீங்க இயேசுனுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க ஏன் சொல்லல? பாருங்கள், நம்ம கொரிந்தியர்ல பார்க்கிறோம், நான் கிறிஸ்துவை பின்பற்று போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் கேட்கிறார். பாருங்க, இங்கே யாரை பின்பற்றும்படி கேட்கிறாருங்க? நடக்கையின் முடிவாய் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆச்சரியமா இல்லையா? சும்மா மேய்ப்பர் இருந்ததுக்காக பின்பற்றுமா? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்று ஒரு வார்த்தை இருக்கு. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம ஒப்புக்கொள்ளணுமாங்க? ஆமா, சொல்லாததையே ஒப்புக்கொள்ளும் பொழுது சொன்னதை நம்ம ஒப்புக்கொள்ளல என்ன கஷ்டம்? வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை அல்ல நடத்தினவர்களை அப்படின்னு கடந்த காலத்தில் இருக்கா நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏன் அவங்கள பார்க்க சொல்றாரு? அவங்களுக்கு என்ன அங்க மேன்மைங்க? அப்போஸ்தலர் 20:28 பார்த்தோம், சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ மந்தையை பாதுகாப்பதற்காக கள்ள ஓநாயிடமிருந்து காப்பாற்ற யாரை நியமித்திருக்கிறார்? கண்காணிகளை, அதாவது மேய்ப்பர்களை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். வேத வசனத்தை போதித்து நடத்துகிறவர்களை ஏன் பின்பற்றும்படி கேட்கப்படுகிறது? அங்கே பிரச்சனையானது என்ன? அங்கே பிரச்சனையானது என்னவென்றால் 9வது வசனத்திலே பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களில் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லைன்னு சொல்றார். பாடுபடுவதை குறித்து உற்சாகப்படுகிறார். 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவும். அவங்க இந்த பூமிக்குரிய காரியங்களே அதிகமாக தேடுறது போல காணப்படுது. ஏன்னா நிலையான நகரம் இங்கே இல்லை என்று 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதே தொடர்ந்து திரும்பவும் நடத்துனர்களை பின்பற்றும்படியாகவும் அவர்களுக்கு அடங்கி நடக்கும்படியாகவும் அவர்கள் ஜீவனோடு இருக்கத்தக்கதாக அவர்களிடத்திலே கீழ்ப்படிந்து இருக்கும்படி கேட்கப்படுகிறது. வாழ்த்துதல் கூட 24வது வசனத்தில் சொல்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-4 சபையாரை கிறிஸ்து யாருக்கு கீழாக ஆளுகைக்கு ஒப்புவித்திருக்கிறார்? யாரை கண்காணிக்கும்படி கிறிஸ்துவானவர் யாரை ஏற்படுத்தியிருக்கிறார்? 5:1-4 உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவெனில்,
உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, அதை நம்ம கவனிப்போம் பாருங்க. உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து, அதாவது உனக்கு உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அல்லது உங்கள் வசத்தில் உள்ள, உங்களிடத்தில் உள்ள அல்லது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அல்லது உங்கள் வசத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. எப்படி மேய்க்கக்கூடாதுன்னு சொல்றார்? கட்டாயமாக அல்ல. இயேசு நாம் விசுவாசிக்கத்தக்கதாக யாரையும் அவர் கட்டாயப்படுத்தினதாக நாம் பார்க்க முடியாது. மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு, அதாவது இழிவான தவறான வழியில் வரக்கூடிய அந்த ஆதாயத்திற்காக மந்தையை மேய்க்கக்கூடாது. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரம் என்பது என்ன? தேவனிடத்தில் இருக்கிற மந்தை தான் சுதந்திரம். அதை இருமாப்பாய் என்ன? மத்தையில பாசிக்கிறீங்க, புறஜாதி ராஜாக்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள், அதுபோல உங்களுக்குள்ள இருக்கல் ஆகாதுன்றார். அதை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ காட்டுறாரு. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இப்போ சேவை செய்யக்கூடிய ஒரு வேலை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மந்தைக்கு மாதிரிகளாகனா நம்மை பார்த்து பின்பற்றும்படியாக, விசுவாசத்தை பின்பற்றும்படியாக மேற்பார்வை செய்யுங்கள் அல்லது சூப்பர்வைசர் செய்யுங்கள் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து நல்ல மாதிரியா? பவுல் ஒரு நல்ல மாதிரியாக நமக்கு இருக்கிறாரா? நிச்சயமாகவே. இவங்களெல்லாம் ஒரு சிறப்பான காரியங்களாக நமக்கு இருக்கிறாங்க. நம்ம மந்தைக்கு மாதிரியாக செய்யணும். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிடத்தை நாம பெறுவோம். அப்படியானா கேள்வி என்னவென்றால், சபையாரை கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்படுத்தி ஆளுகைக்கு ஒப்புவித்திருக்கிறார்? அப்படியானால் அங்கே மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி மேய்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, எப்படி மேய்க்க கூடாது என்பதும் சொல்லப்படுகிறது, எப்படி ஆள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, மந்தைக்கு எப்படி மாதிரிகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே இந்த மந்தை ஒப்புவிக்கப்பட்டது என்பதற்காக மிகுந்த கூடுதல் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளாக இருக்கிறபடினாலே கவனமாய் அதை ஆளுகை செய்யவும் மேய்க்கவும் மந்தையை பாதுகாக்கவும் அவர்களுக்கான வேலை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வியானது, தலையை பற்றி கொள்ளாத எந்த வீடும் என்ன நடக்கும் என்பதுதான். அப்படியானா ஒரு சபையானது யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பது நல்லது. யாருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கப்படுகிறதோ அந்த அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். நாம் அதற்கு மேலாக உயர்த்தாதிருப்பது நல்லது. 1 பேதுரு 5:2, எல்லா சபைக்கும் மேய்ப்பர்களா, தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை மேய்க்கும் மேய்ப்பர்களா. அப்போ இன்னொரு சபையிலிருந்து வர கிறிஸ்துவ சபையில் இருக்கிற மேய்ப்பர்கள் பிரசங்கிக்க நாம் அழைக்கப்படலாம். அதே நேரத்தில் மந்தைக்கு வேண்டிய தேவைகளை அவர்களால் எப்படி கவனிக்க தெரியும்? அதாவது பிரசங்கம் பண்ண தெரியும். ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆடுகளும் சத்தத்துக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆகினால எல்லா சபைக்கும் மேய்ப்பர்களாக அவள் இல்லை, தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை மேய்க்கும் மேய்ப்பர்கள். அந்த வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். அப்ப கேள்வியானது, இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். அங்கே தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர் இருந்த போதிலும், கனம் பெற்றவர்களாக இருந்த போதிலும் யாருக்கு ஆளுகையை கொடுத்திருக்காரு என்றால் மேய்ப்பர்களுக்கு, அதாவது மூப்பர்கள், கண்காணிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எந்த சபையின் மேல மேய்ப்பர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி
உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். மேய்ப்பதுன்னா என்ன? அறிவோடும் புத்தியோடும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும். ஆடுகள், பூமிக்குரிய ஆடுகளுக்கு என்ன மேய்ச்சல் தெரியும். அப்போ ஆவிக்குரிய ஆடுகளுக்கு என்ன மேய்ச்சல் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மேய்ச்சலை அவங்களுக்கு கவனமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சபையின் ஆத்துமாக்களை குறித்தும் தன்னுடைய வேலையை குறித்தும் யார் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அது செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகள் சபையின் ஆத்துமாக்களை குறித்து தன்னுடைய வேலை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் ஆத்துமாக்களுக்கு கணக்கு கொடுப்பாங்களா அல்லது நடத்துகிறவர்கள் கணக்கு கொடுப்பாங்களா? அப்படியானால் யாருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்படி சொல்கிறார்? நடத்துகிறவர்கள் என்று வார்த்தை இருக்கிறது. இப்ப நடத்துகிறவர்களுக்கு மேலாக சபையார் இருக்கிறதாக சொல்கிறாரா? அப்படி இல்லை. இவர்கள் அதை மனப்பூர்வமாய் மேய்த்து அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்யக்கூடிய மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், மேய்ப்பர்கள் இல்லாததுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், மேய்ப்பர்களுக்கு பின்னாக என்ன நடக்கணும் என்ற பாடத்தை நம்ம ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்தாலும், ஒரு குடும்பத்திற்கு புருஷன் தலையாக இருந்தாலும், ஒரு நிறுவனத்திற்கு ஒரு எஜமான் இருந்தாலும், சபைக்கு ஆளுகை செய்யக்கூடிய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. பாருங்க, இவர்கள் அதிகாரிகளாக அல்லது அடக்கிறவர்களாக அல்ல, மாதிரியாக, மந்தைக்கு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக அவர்கள் மந்தை மேய்க்க கடவர்கள். இல்லையென்றால் தேவனிடத்திலே கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. மிகுந்த மிகுந்த ஜாக்கிரதையாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ 1 பேதுரு இந்த எபிரேயர் 13:7 அவர்களை துக்கப்படுத்த முடியுமா? முடியும். துக்கப்படுத்தினால் அந்த மந்தைக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? இல்லை என்றார். அப்படின்னா என்னதான் செய்யணும்? அடங்காம போயிடலாமா? அப்படி சொல்லல. என்ன சொல்ல வர்றாரு? அடங்குங்கள். அடங்கலைன்னா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா அடங்கிதான் போகணும். இது மனப்பூர்வமான கீழ்ப்படிதல். 1 பேதுரு 5:2 இவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் ஆத்துமாக்கள் இவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம். உங்கள் இடத்தில் உள்ள, உன் வசத்தில் உள்ள, உன் பொறுப்பில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. பாருங்க, மற்ற இடங்கள் இருக்கிற பிரசங்கம் செய்தாலும் அவர்களுக்கான தீர்வுகள், விசாரணை, அதெல்லாம் அந்தந்த பிராந்திய லோக்கல் சபையில் உள்ளவங்க தான் விசாரிக்கணும். நாம் அவங்களுக்கு எடுத்து போட்டக்கூடாது, அவங்களுக்கு தவறான ஆலோசனையும் கொடுத்துடக்கூடாது, தவறான புத்திகளையும் கொடுத்துடக்கூடாது. பாருங்க, முன்னமே நான் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை உதவி பெறலாம், கணத்திற்குரியவளாக இருக்கலாம், தேவன் அந்த கணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதிகாரம் இருக்கிறதா? பாருங்கள், அவர்களை விட இன்னும் பல லட்சங்களை கொடுக்கிற மக்களும் இருக்கலாம். ஆனால் அதிகாரம் இருக்கிறதா? ஒருவேளை அவர்கள் கணம் பெற்றவர்களா? கொடுப்பதற்காகவா? அப்படி சொல்லிட முடியாது. பாருங்கள், தேவன் எதை கனப்படுத்துகிறார் என்றால், அந்த கொடுத்தல் என்ற வகை வரும்போது எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தாங்க, தங்களுக்கு உண்டானவைகளிலிருந்து கொடுத்தாங்க. அந்த ஏழை விதவையோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இப்ப தேவன் யார் எதை போடுகிறார்? பொருளையா? அதிகம் கொடுத்தவங்களையா? இல்ல, இருதயம். அவங்க தான் கனவான்கள். பாருங்கள், நமக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது நான் சொந்த தேவன் கொடுத்த பலத்தில் சம்பாதிக்கிறேன், அதன் மூலமா மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்து ஊழியங்களை வளர்க்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அப்படி செய்வதற்கு எனக்கு தேவன் அனுமதித்திருப்பதற்கு நன்றி. பெற்றுக்கொள்ளுகிற நான் இன்னும் ஒருவர் நன்றியோடு வாழலைன்னா கணக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆனா அதற்காக அவர் அதிகாரம் உடையவர், எஜமான் என்று
சொல்லிவிட முடியாது. தேவன் அப்படி சொல்லணும், அந்த அதிகாரம் இருக்குங்கிறது சொல்லணும். இல்லாத ஒரு அதிகாரத்தை போய் இருக்கிறதாக நம்ம சொல்லும்போது அதுவும் பாவம் தானே. நீதிமான குற்றவாளி என்றும் குற்றவாளி நீதிமான் என்றும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதிகாரம் உடையவங்களை அதிகாரம் என்றும் அதிகாரம் இல்லாதவங்களை அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பாவியை நீதிமான் என்றும் நீதிமான பாவி என்று சொல்லக்கூடாது. இப்போ கணம் பெற்றவங்களை கணம் இல்லாதவங்களா எண்ணக்கூடாது, கணம் இருக்கிறவங்களை கனமானவங்களா தான் எண்ணணும். பாருங்கள், அது எதுவும் மாற்ற முடியாது. அப்படியானா அவர்கள் பொறுப்பில் உள்ள மந்தையைத்தான் அவங்க மேய்க்கணும். அதற்காக எபிரேயர் 13:17 கீழ்ப்படிந்து ஒப்புவித்தார், இவரிடத்தில் ஆத்துமாக்களை ஒப்புவித்தார் என்றால் யாருக்கு கீழாக செயல்படுறாங்க? அந்த மேய்ப்பர்களுக்கு கீழாக. இப்போ மேய்ப்பர்களுக்கு கீழாக செயல்படும் பொழுது அவங்க அடங்கி இருக்க வேண்டியதான். அதை கட்டாயமாவா? அது இல்லை என்று நம்ம ஏற்கனவே 1 Pétரு 5:2 படிச்சிருக்கிறோம். விசுவாசத்திற்கு இயேசு எப்படி நெறிந்த நாணல முறியாமலும் மத்திய 12 மங்கீரி திரி அணைக்காமலும் வேலை செஞ்சாரோ, எப்படி ஊழியம் கொள்ளாம சேவை செஞ்சாரோ, சிறியவனாக ஆக்கினாரோ, அதே போல தாழ்த்தி தரித்திரராக ஆக வேண்டிய வேலை இருக்கிறது. அது அவங்களுடைய கணக்கு சொல்லணும் கண்டிப்பா. அப்போ கீழ்ப்படிந்து அந்த சபையானது அடங்கும் போது அது பிரயோஜனமாக வளர்ந்து வரும், இல்லைன்னா பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்றார். எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் பெற போறேன்? ஒன்றும் இல்லை. அப்படின்னா எனக்கு பிரயோஜனமாகணும்னா நான் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்ப கீழ்ப்படிந்து அடங்கணும்னா அதிகாரம் இல்லாதவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினா அது வெறுமையான காரியம். யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவது நியாயமானது. அதிகாரம் இல்லாத ரோமர்களை போய் யூதர்கள் சொன்னாங்க இது எங்க ராஜான்னாங்க. உண்மையிலே அது கீழ்ப்படிந்து அடங்குறதா? தவறாக தெரிந்தெடுத்துக் கொள்றது. அறியாத பிள்ளைகள் அறியாமையினாலே கொண்டு போட்டுறாங்க. யார் எங்களுக்கு ராஜா? ராயனே ராஜா இல்லை, ராயன் இல்லாமல் வேற ராஜா எங்களுக்கு யாருன்னாங்க. அப்படியானா அவங்க அதிகாரம் இல்லாத ஒருத்தர் போய் ராஜான்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப எந்த புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு? ஒருவேளை பூமிக்குரிய வகையில் இவர் ஆவிக்குரிய வகையில் இருக்காரு, பூமிக்குரியவரை சொல்லிட்டாங்களா? அப்படித்தானே இருக்கணும். ஆனா எது இருந்தாலும் அவங்க நிராகரிச்சிட்டாங்க அவங்கள. இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கணம் அப்படிங்கிறதுக்கும் அதிகாரம் என்பதையும் நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படின்னா அதிகாரம் இல்லாதவங்களை போய் நம்ம அதிகாரிகள் என்று நினைச்சோம்னா அது தவறு தானே. ஒரு நிறுவனத்துக்கு செல்றீங்க, அங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதிகாரத்திற்கு கீழே உள்ள சில மக்கள் இருக்கிறாங்க, பிரஜைகள். அவங்கள போய் நீங்க கணம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க உங்களை? அப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாரு தேவன். பவுல் யாரு, அப்போல்லோ யாரு? நான் அவங்களுக்கு அருளளித்த ஊழியக்காரன் தானே. அப்போ அற்புதம் செஞ்சாங்க, அடையாளம் செஞ்சாங்க, மரித்தோரை எழுப்புனாங்க. ஆனாலும் தேவன் வெளிப்படையாக கேட்கிறாரு, அவங்க யாருன்னு கேட்கிறாரு. அவங்க அவங்களுடைய வேலைக்கு தக்க கூலியை பெறுவாங்க. நீங்க ஏன் அவங்களை கனம் பண்றீங்க? அதாவது நீங்க ஏன் அவங்களை முதன்மையை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் மேன்மைப்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ மனுஷங்களுக்கு நீங்க ஏன் மேன்மையை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாம என்ன செய்யணும் பாருங்க, கனப்படுத்துறதுக்கும் தேவனை விட அவங்கள போய் மதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படியானா யார் நாமத்தினால ஞானசனம் பெற்றீங்க? பவுல் நாமத்தினால ஞானசனம் பெற்றீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அவங்களோட ரட்சிப்பு இருக்கா? இல்லை இல்லை. அப்படியானா அவங்க ஒரு வேலைக்காரங்க, நான் ஒரு வேலைக்காரன். அப்போ இதை நம்ம முதலாவது புரிஞ்சிட்டு தான் வேலை செய்யணும். அப்படி சொல்லும்போது ஒருவேளை மாலை போட வர்றாங்க, பூமாலை செலுத்த வர்றாங்க, பலி செலுத்த வர்றாங்க, செலுத்துங்க இப்படிலாம் சொன்னால் அது அவங்க மதிக்கிறது கெட்டு போயிடும், மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாமா? மனுஷரை ஏன் இப்படி செய்றீங்க? நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான் நான் சொல்லணும். அதாவது அவங்க நினைவு பொறுத்து. அவங்க ஒரு வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க ஒரு சாதாரண மனுஷங்க, என்னை விட அதிக கனம் பெற்றவங்க இருக்கிறாங்க, அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த மரியாதையை நம்ம அங்கீகரித்துக் கொள்வோம். ஆமாதான் அது. ஆனாலும் நாமும் தேவனுக்கு மேலாக நம்ம நினைக்கிற பொழுது ரட்சிப்பு அவங்ககிட்ட இருக்குன்னா பவுல் யாரு, அப்போல்லோ யாரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ மற்ற சபையினுடைய வேலையாட்கள் இவர்கள் மேல அதிகாரம் செலுத்த அனுமதிக்கப்படுகிறாங்களா? அப்படி இல்லை. உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக இல்லை, உற்சாகமானதோடும். சரி, இந்த சபையார் அடுத்த மனுஷங்கிட்ட போய் உட்காரலாமா? அதுவும் வேதத்தில் இல்லை. அப்படின்னா சொல்லித்தரணுமா? சொல்லித்தரணும்.
சொல்லித்தரலைன்னா நம்ம தவறு செய்யறோமா இல்லையா? ஒருவேளை நினைச்சுக்கலாம் தவறு கண்டிப்பா செய்யறோம். அப்ப எப்படி செய்யறோம் கேட்டீங்கன்னா, வேத வசனங்களை மீறாதபடி பாதுகாத்துக்கணும். அதற்காக அழைக்கப்பட்டு வர வைத்து கூட்டம் போட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது நாம அவங்கள பிளவு ஏற்படுத்துறோம், பிரிவினை ஏற்படுத்துறோம். உள்நோக்கம் இருக்கிறது, வஞ்சிக்கிற எண்ணம் இருக்கிறது, தாறுமாறாக்கிற நோக்கம் இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வேதத்தில் எங்க இருக்கு? இல்லை பாருங்க. அப்படியானா இது ஏன் இது தொடர்ந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம உணர்ந்தோமா உடம்பையான்னு தெரியல. ஆனால் உணரலைனாலும் சாக்கு போக்கு வச்சிருக்கலாம். ஆனால் என்ன வச்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். ஒருவேளை கேட்கலாம், ஆபிரகாம் யாரு, சாராள் யாரு, அடிமை பெண் யாரு, யாருக்குரியவங்க போகலாம். அது எங்கிருந்து வருதுன்னு சொல்லி நாமளும் சொல்ல முடியும். தேவன் அதெல்லாம் இப்போ பிரிவு வச்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுடைய காரியத்தில் இன்று அப்படின்னா சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரே உலகளாவிய சபைக்கு மேய்ப்பர் இருக்கலாம் சொல்லியிருப்பார். சொல்லல, அந்தந்த சபைக்கு அவங்க தான் வேலை செய்யணும். ஏன் மற்றவங்களை கூப்பிட்டு வேலை செய்ய ஏன் சொல்லல? பாருங்க, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனா நம்ம இருக்கலாம். ஆனா அங்கங்க சில காரியங்களை லோக்கல் உள்ளூர் பிராந்திய சபை என்று தேவன் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கார். அந்த சபையினுடைய தீர்ப்புல போய் மற்ற சபையார் கலந்து, மற்ற ஊழியக்காரன் கலந்து அவங்கள குழப்புறத தேவன் எவ்வளவு விரும்புவாரு? ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து இன்னொரு குடும்பத்தார் வேலை செஞ்சா அது எவ்வளவு குழப்பமாகும்? பிரிவினையாகதா? தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு வீடும் பாழாயிடும். அது பிரிவினையாயிடும், ஐக்கியமாயிடும். வேத வசனம் வேணும். இந்த வசனத்தின்படி இதை நம்ம செய்ய அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எங்கே நீங்க வாயில சுத்தி மூக்க தொட்டாலும், மூக்க சுத்தி வாயை தொட்டாலும் வார்த்தை வேணும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒருபோலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த சபையார் ஒரு வீடு ஒருவர் கீழாக இருக்கிறது, மேய்ப்பர்களுக்கு கீழாக இருக்கிறது. இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார், இயேசுவுக்கு கீழாக இருக்கிறது, தேவனுக்கு கீழாக இருக்கிறது. இப்படி வரிசையா போகுது இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5:12 சபையார் கண்காணிகளுக்கு மேலாக அதிகாரிகளா இருக்காங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:12-13 எபிரேயர்ல படிச்சோம். அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கிருங்கன்னு சொல்றாரு. அவங்க தான் மந்தைக்கு மேய்க்கக்கூடிய மக்களா இருக்காங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிந்துங்கன்றாரு. அப்போ நாம அவங்க அதிகாரத்தை மீறி நம்ம வேலை செய்யும் போது திருடுறோம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வலா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுவதில் நீங்கள் மதியுங்க. அவங்களுடைய கிரியை நிமித்தம் உங்களை அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மதிக்கிறது எப்படி? அன்பா எண்ணிக்கொள்றது எப்படி? கனம் பண்றது எப்படி? சமாதானமா இருக்கிறது எப்படி? அப்போ யாரு புத்தி சொல்றாங்க, யாரு விசாரணை செய்யறாங்க? நாம அநியாயமா தலையிட முடியுமா? சரி, அங்க மூப்பர்கள் தான் இல்ல, சபையாக இருக்காங்க. அப்ப கூட தலையிட அதிகாரம் இருக்கா? நமக்கு இருக்கா? இல்ல அதுக்கு நம்ம உதவி கூட செய்யறோம், அது கூட அதிகாரம் இருக்கா? எங்க ஆதாரம்? எங்க பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம கேட்கும்படி சொல்றோம்ல. இப்படி நம்ம கேட்ட பதில் சொல்லணும்ல, சொல்லணும். பாருங்க, அப்படியானால் அதிகாரம் என்றால் எங்கே? எங்கே? 1 கொரிந்தியர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சபையார் இயேசுவின் மேல் அதிகாரியா இருக்கிறோமா? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் வீட்டின் மேல் அதிகாரி இயேசு. அதற்கு கீழே சில காரியங்களை ஒப்புவிச்சிருக்கார். 1 கொரிந்தியர் 11:3 புருஷன் மனைவி தலையாக அதிகாரம் செலுத்தினால் தேவனுடைய பிரமாணம் மீறப்படாதா? அதாவது புருஷன் மேல மனைவி அதிகாரம் செலுத்தினா அதிகாரம் மீறுதல் இல்லையா? யாருக்கு தலைன்னு சொல்றாரு இல்லையா? ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கார். ஏன் கிறிஸ்து தலையா இருக்கான்னு சொல்லல, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கான்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அப்படியானா தலையினா என்னங்கிற பாடத்தை முன்னமே நம்ம போதிச்சிருக்கிறோம். அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப சபையார் மேற்பார்வை செய்ய அனுமதிக்கப்பட்ட அதிகாரத்தை கடந்த கிரியை செய்வதை நன்மை என்று ஏற்றுக்கொள்றாரா? ரோமர் 3:8 மேய்ப்பர்கள் இருக்கிற சபையில சபையார் மேற்பார்வை செய்ய அனுமதிக்கப்படுகிற அந்த அதிகாரம்
அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்றாரா, அதிகாரம் கடந்த கிரியை செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்றாரா? ரோமர் 3:8 நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். இப்போ நன்மை வர்றதுக்காக தீமை செய்யலாமா? அதிகாரம் இல்லாத பொழுது அதிகாரத்தை செய்யலாமா? தேவன் சொல்லாத வழிமுறைகளை நம்ம வேதத்தை கற்றுக் கொடுக்கலாமா? சபையின் வாயிலாக வேலையை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வேறு வாயிலாக கற்றுக் கொடுத்தா அதை பற்றி கூட என்ன சொல்வாரு? சபையினுடைய ஆத்துமாக்களை விசாரணை செய்கிற பொறுப்பு யாருக்கு ஒப்புவித்துக்கிறது? 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுறவங்கள இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ணணும். இப்போ நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் எப்படி? விசேஷமாக. விசேஷம் ஒரு வார்த்தை இருக்கா? திருவசனத்திலும் உபதேசத்திலும். எத்தனை கணம் கொடுக்கணும்? இரட்டிப்பான. அது என்ன கணம்? இந்த மேற்பார்வை செய்யும் அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்காருங்க? அப்போஸ்தலர் 20:28 இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஆதியாகமம் 3:16 மனைவியின் மேல் ஆண்டு உள்ள அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்காருங்க? புருஷனுக்கு. ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அதிகாரத்தை அவமதிக்கும் போது யார் அவமதிக்கிறோம்? ரோமர் 13:1-2 அரசாங்க அதிகாரமா இருக்கட்டும், புருஷனுடைய அதிகாரமா இருக்கட்டும், பெற்றோருடைய அதிகாரமா இருக்கட்டும், நிறுவன அதிகாரமா இருக்கட்டும், சபையினுடைய அதிகாரமா இருக்கட்டும், எந்த அதிகாரமா இருக்கட்டும், அதிகாரங்கள் தேவனால தான் வருது இல்லையா? வருது. அப்ப அந்த அதிகாரங்களை யாரும் மதிக்கலைனாலும் தேவன்கிட்ட கணக்கு சொல்லி தான் ஆகணும். தேவனால என்று ஒரு அதிகாரம் இல்லை. உண்டா இருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, எனக்கு அதிகாரம்னா யார் நியமிச்சது? என்னைய நியமிச்சது யார்? தேவன். அதுக்கு ஆதாரம் எங்க? எப்படி கொடுத்திருக்காரு? வேணும் இல்ல? அப்ப சபையின் மூப்பர்களுக்கு கொடுத்திருக்காரு என்றால் இருக்குல்ல. அப்ப அதிகாரங்களுக்கு ஏத்து நிற்கும் போது தேவனுடைய நியமத்துக்கு ஏத்து நிற்கிறோம். அப்ப அதிகாரமே இல்லைன்னா அது எப்படி அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறதாகும்? பாருங்க, எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்வாங்க. அப்போ அதிகாரிகளை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. நிச்சயமா அது எந்த அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த காரியம் இல்லை. புருஷனுடைய மனைவிக்கு கொடுத்த புருஷன் அதிகாரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கொடுத்த பெற்றோருக்கு கொடுத்த கனமாக இருந்தாலும் சரி, எதையும் நம்ம ஏற்று நிற்க நமக்கு அதிகாரம் கிடையாது. புருஷனுடைய அதிகாரத்தை மனைவி ஏற்றுனா என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? திருடுறாங்க, வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பிடிங்கிட்டாங்க. 1 ராஜாக்கள் 21-25 தன் மனைவியாகி ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் விளைந்தார். அப்போ அதிகாரம் பெற்றவரிடத்தில் அனுமதி பெற்று வேலை செய்வது நீதியானதா? நிச்சயமாக. மத்தேயு 8:9 சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், வேலைக்காரனை செய்யென்றால் செய்கிறான். இந்த மாதிரி தான் மூப்பர்கள் ஆளுகை செய்யணுமா? போனா போ, வான்னா வா, அப்படிதான் செய்யணுமா? இருக்கலாம். ஆனா அப்படி செய்ய சொல்றாரா? இயேசு அப்படி செஞ்சாரா? வரலைன்னா அதுக்காக நம்மளை கொண்டுட்டாரா? பாரு, காத்திருக்கார், பொறுமையா காத்திருக்கார். ஆனாலும் நிச்சயமாக கீழ்ப்படுத்தாம விட மாட்டார். அது நான் கீழ்ப்படியா போனேன்னா அதுக்கு பாதகமானது விளைவு, பிரயோஜனம் இருக்காதுன்றார். நிச்சயமாகவே இருக்காது. அப்படின்னா கீழ்ப்படிந்து ஆகணும். ஆனா இந்த அதிகாரத்தை இப்படி செலுத்தணும்னு சொல்றாங்களா? அதிகாரம் என்றால் என்னன்னு சொல்றாங்க. என்னாகும் 16:7 அவ்வாறு செய்யாம நம்ம இஷ்டத்தின்படி நன்மை செய்யும் போது தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மதிக்கிறோமா, மீறுகிறோமா, அவமதிக்கிறோமா? பாருங்க, என்னாகும் 16:7 வாசிப்போம். நாளைக்கு அவைகள் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தராய் இருப்பான். லேவியின் புத்திராய் நீங்களே மிஞ்சி போயின்னு சொன்னார். மோசைக்கு எதிராக நின்றாங்க இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க? கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அவமதிச்சாங்க, மிஞ்சி போயிட்டாங்க. அந்த மாதிரி போக முடியுமா? நம்ம இல்லை, போகக்கூடாது. யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் சுயமகிமை தேடுகிறான், தன்னை அனுப்பின மகிமையை தேடுகிறவனோ உண்மையில் உள்ளவனா இருக்கிறான், அவன்கிட்ட அநீதி இல்லைன்னு சொல்றாரு. இப்போ தேவன் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரோ அவங்க அனுப்பினவருக்கு மகிமை தேடட்டும். இப்போ அந்த சபையின் அந்தந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்படுதோ அதை பின்பற்றும்படி கேட்கப்படுகிறது. ரோமர் 13:7
அவளை துக்கப்படுத்தாமல் கீழ்ப்படிந்து அடங்கும்படி கேட்கப்படுகிறது. 13-17 எபிரேயர். இப்போ தேவனை துக்கப்படுத்துன்னா என்ன கருத்து தான் என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-7 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது என்று கண்டு கர்த்தர் தாம் பூமியிலே உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இருதயத்திற்கு விசிரமா இருந்தது. துக்கமாயிருச்சா? அவர் சொன்னாரு, இது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கிறது, அதனால் நிக்கிரகம் பண்ண போறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துனா என்ன? எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க, திருடுறவன் இனி திருடக்கூடாது, அப்போ குறிச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்யுங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து எதுவும் புறப்படக்கூடாது, கேட்கறதுக்கு பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையை பேசுங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுருங்க. எப்படி துக்கப்படுத்துவோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்தா துக்கப்படுத்துவோம், திருடுனா துக்கப்படுத்துவோம், கெட்ட வார்த்தை பேசினா துக்கப்படுத்துவோம், கோபமா இருந்தா, மூர்க்கமா இருந்தா, கூக்குரலா இருந்தா, நீங்காம இருந்தா துக்கப்படுத்துவோம், மன்னிக்காம இருந்தாலும் துக்கப்படுத்துவோம், கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்காம இருந்தாலும் துக்கப்படுத்துவோம். பாருங்க, அப்படியானா மேய்ப்பர்களை துக்கப்படுத்துனா தெரியுதா? அதிகாரம் உள்ளவங்களை துக்கப்படுத்தினா என்ன தெரியுதா? தேவனை துக்கப்படுத்தினா என்ன தெரியுது இல்லையா? நிச்சயமாக. 2 கொரிந்தியர் 12:21 தேவனுடைய பணி செய்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது துக்கமடைவார்? நீங்க எப்பொழுதாவது மற்றவங்களால் குடும்பத்தாரால் துக்கப்படுத்தப்பட்டீங்களா? 2 கொரிந்தியர் 12:21 மறுபடியும் நான் வந்திருக்கிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் பேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, எப்போ துக்கம் வரவருக்கு? மனம் திரும்பாம இருந்தா. இப்ப நாம மனம் திரும்பினா தேவனுக்கு துக்கம் வராதா? நாம மனம் திரும்பினா பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கம் வராதா? நாம மனம் திரும்பினா அதிகாரம் உள்ளவங்களுக்கு துக்கம் வராதா? வருமே. நமக்காக தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 1 சாமுவேல் 2:23-25 பிள்ளைகள் பெற்றாரை எப்படி துக்கப்படுத்துவாங்க? எவ்விதத்தில் பிள்ளைகள் பிதாவை மனஸ்தாபத்துக்குள்ளாக்குவாங்க, விசனப்படுத்துவாங்க? 1 சாமுவேல் 2:23-24-25 அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். துக்கமா இருக்காதா? துக்கமா இருக்கு. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஒரு வீடு தலையை பற்றி கொள்ளாத வீட்டிற்கு என்ன நடக்கும் என்று 2 பிரிவாக நாம பாடம் பேசியிருக்கிறோம். தலையை பற்றி கொள்ளினா ஐக்கியம் கட்டிடும், பிரிவினை ஆயிடும், துண்டிக்கப்படும், ஒற்றுமை இழக்கும், ஒரே அடிச்சோடு இல்லாமல் போகும். அது சாத்தானுக்கு செவி கொடுக்கிற காரியமாயிடும், மனுஷ மார்க்கத்தை பின்பற்றும், மாம்ச ரீதியாக நடந்து கொள்ளும், கீழ்ப்படியாமல் போடும், அந்த வீடு பாழாப்படும். அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தலையின் கீழாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே வேலைகளிலே ஒரே வேலையாக இருந்த போதும் கூட அநேகரை ஏற்படுத்தி சபையினுடைய ஆளுகளை மேய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு முன்னாக சபையானது எப்படி தீர்ப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு அந்த சபையிலே மேய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். மேய்ப்பருக்கு கீழாக இருக்கிற சபையார் அந்த மேய்ப்பர்களுக்கு கீழாக வேலை செய்ய வேண்டும். அனைத்தையும் சபையின் மூலமாக செய்ய வேண்டும் என்பதே பிரதான நோக்கம். தனி மனிதனாக நம்ம வேலை செய்யும் போது தனி மனிதனுக்கு மகிமையை தேடுகிறோம். சபையின் மூலமாய் செய்யும் பொழுது நாம் சபையை கிறிஸ்து மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவ்வாறு செய்வது நலமானது. நாம் மனிதனுக்கு புகழ்ச்சியும் மனிதனுக்கு மேன்மையை தேடும் பொழுது சபையானது பாழாய் போய்விடும். அது தலையை பற்றி கொள்ளாத வீடு, தலையினுடைய அடிச்சுவடு அது அல்ல.
ஆகினாலே நாம் அவ்வாறு செய்யாததினாலே அநேகர் இன்று வரைக்கும் மனிதர்களை கனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மனிதர்களை கனப்படுத்துறது நல்லது, மனிதர்கள் அதிகாரம் உடையவர்கள் என்று நினைப்பது தவறு. கனம் மேன்மையான அந்த கணத்தை அவர்கள் கொடுத்திருக்காரு. அப்ப அவர்களுக்கு அந்த கணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் மதிக்க கடவோம். ஆனால் அதிகாரம் செலுத்துகிற பொழுது அதை நிராகரிக்க கடவோம். ஒரு மேய்ப்பர்களே சபையின் மேலே ஒரு கடினமான அதிகாரமோ சர்வாதிகாரி மாதிரி போலவோ கட்டுப்பாடு செய்யவோ இருமாப்பாயாலவோ அதிகாரம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு இங்கிருந்து அதிகாரம் அப்படி வரும். ஆகையினாலே அது மேய்ப்பர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல மற்றவர்கள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினால் அங்கே செய்கிறவனுக்கு அவனுக்கு அந்த கணம் இருக்கா இல்லையா? நீயே செலுத்துவை என்றால் அவனுக்கு ஏன் இல்லாமல் போச்சு? அப்படியானால் வேத வசனங்கள் அந்த வாக்கியங்கள் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும் பொழுது மற்றவர்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தினார். அந்த அதிகாரம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? சுயம். பவுலுக்கு அதிகாரம் இருக்கா? அந்த காரியத்தை அவன் செய்வான்னா இது எனக்கு இருக்குல்ல, நீங்க எனக்கு கீழ்ப்படியவும் எனக்கு கொடுப்பதற்கும் அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா? இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நான் அப்படி செய்யலைன்றார். அதாவது உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கான அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு, ஆனா நான் செய்யலைன்றார். அதெல்லாம் பாடுபடுறேன், நான் உங்களுக்கு இடர்ல உண்டாக்காதபடி அதை பாடுபடுறேன்றார். மற்றவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. அப்படியான தலையில என்னெந்து ஆர்டர் வருதோ அதில் என்ன துண்டிக்கப்படும், அது உழந்து போயிடும், கனி கொடுக்க முடியாது. இப்போ நம்ம அந்த வேலையெல்லாம் நம்ம மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டியதான், கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். செபிப்போமா? பரலோக பிதாவே, தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு வீடும் பாழாய் போய்விடும், ஒற்றுமையை இழந்துவிடும், பிரிவினை ஏற்படுத்திவிடும், ஏக சிந்தையும் ஏக மனதில்லாமல் செயல்பட்டுவிடும். பிதாவே, மனிதனுக்கான மேன்மையும் மனிதனுக்கான கனத்தையும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் பிரித்து பார்க்க எங்களுக்கு கண்களை தாரும், உமது பிள்ளைகளுக்கு தாரும். பிதாவே, கனம் நீர் கொடுத்திருக்கிறீர். ஒருவனுக்கு நீர் கொடாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் அந்த கொடுத்திருக்கிற கனம் நீர் கொடுத்திருக்கிறீர். அதிகாரமானது தேவனால் வருகிறது. எந்த ஒரு அதிகாரத்தை மதிக்காத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய நியமத்திற்கு ஏற்று நிற்கிறான். ஆகவே பயந்து அடங்கி நடந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பக்தி விருத்தி அடைந்து தலையை பற்றி கொண்டு பரிபூர்ணமாகவும் நிறைவான வளர்ச்சி அடையவும் சபையின் மூலமாய் செய்யவும் தேவன் ஒருவரே கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படவும் மனிதன் மகிமைப்படாதிருக்க நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.